ஹாய், இந்த சேனல் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அப்புறம் ஃபினான்ஷியல் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஓ. ஸோ அந்த ஐபிஓனா என்னென்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா என்ன, ஸோ இதோட டைப்ஸ்லாம் என்ன இருக்குது, அப்புறம் வந்து இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வந்து எப்படி வேலை செய்யுது, அப்புறம் இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னால் என்னன்னு சொல்லிட்டு இந்த வேலை பார்க்கலாம் வாங்க. ஐபிஓ. ஐபிஓனா என்னென்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ இது என்னென்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னா ஒரு ப்ராசஸ். ஸோ எதுக்கு உண்டான ப்ராசஸ் அப்படின்னா ஒரு புது கம்பெனி வந்து அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டாக்ஸ், அவங்களோட ஓனர்ஷிப் ஸ்டாக்ஸை வந்து செபியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு ஷேரோட விலை சொல்லிட்டு இது ஷேரோட விலை ₹100 சொல்லிட்டு அந்த ஷேர் மார்க்கெட்டில் அவங்க ஷேரை வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ லிஸ்ட் பண்ணது மூலமாக நம்மள மாதிரி மக்கள், அதாவது இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஷேரை வாங்கிட்டு அந்த கேபிட்டல் வந்து அவங்க இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி வாங்குறது மூலமாக வந்து அவங்க கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் வந்து டேரெக்டாகவே செகண்டரி மார்க்கெட் நான் போயிட்டேன். ஸோ மார்க்கெட்டுன்னு பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது, ப்ரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட். ஸோ இனிஷியலாக வந்து அவங்க ஒரு புது கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரைமரி மார்க்கெட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரைமரி மார்க்கெட் மூலமாக அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னா ஒரு பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்களே, பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர் அப்படின்னா ஒரு பல்க் அமௌண்ட் போடுறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓனர் அடுத்து வந்து ஒரு நல்ல இன்வெஸ்டராக தேடினார் அப்படின்னா ஒரு பல்கான அமௌண்ட் வந்து கொடுத்து அந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு உதவுற ஒரு இன்வெஸ்டர் தான் பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர் அப்படி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ₹100 கோடி அந்த ஓனர்கிட்ட இருக்குது அப்படின்னா இன்னொரு ₹50 கோடி தேவைப்படுது அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர் வச்சுருப்பாங்க, பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர். இவங்க வந்து ஒரு ₹50 கோடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர். ஸோ இந்த மாதிரி அந்த இன்வெஸ்டரை கண்டுபிடிச்சி ப்ரைமரி மார்க்கெட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ அவங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஐபிஓ. ஸோ அந்த ப்ராசஸை வச்சு இங்கே ஃபர்தராக வந்து பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிப்பாங்க. ஸோ இது ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் ஐபிஓ. ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக 2 விதமான பெனிஃபிட் இருக்குது. யாருக்குன்னா 2 பேருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இஷ்யூவர். ஸோ இஷ்யூவர் யாருன்னா கம்பெனி, அந்த கம்பெனியோட ஓனர், ப்ரொமோட்டர் அவங்கள சொன்னாங்களா. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்பு, என்ன மாதிரி இது அப்படின்னா ஸோ அவங்க வந்து இனிஷியலாக வந்து அந்த ஒரு அவங்களோட கேபிட்டல் ஒரு பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர் மூலமாக இல்லை ரீட்டைல் இன்வெஸ்டர் மூலமாக அவங்க கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிறனால அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இஷ்யூர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ நீங்கள் இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது நம்மளை மாதிரி ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் அப்படின்னா இனிஷியலாகவே ஒரு கம்பெனி வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணி போகிறனால இவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலாக ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த 2 விதமான பெனிஃபிட் இருக்குது. இஷ்யூவருக்கும் சரி, அதாவது இன்வெஸ்டருக்கும் சரி 2 விதமான பெனிஃபிட் இருக்குது. ஒரு கம்பெனி வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி அப்புறம் வந்து இன்வெஸ்டர் மூலமாக அவங்க கேபிட்டலில் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ அது மூலம் அந்த கேபிட்டல் மூலமாக பிஸ்னஸ் ரன் பண்ணுற ப்ராசஸ். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் இந்த ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐபிஓவில் வந்து ஒரு முக்கியமான 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைப் வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் ஆஃபரிங். ஸோ ரெண்டாவது வந்து புக் பில்டிங் ஆஃபரிங். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் ஆஃபரிங் அப்படின்னா என்ன பார்ப்போம். ஸோ ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் ஆஃபரிங் அப்படின்னா அந்த நேம்லேயே இருக்குது, ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். ஸோ வந்து ஒரு அந்த ஐபிஓ ஒரு ப்ராசஸ் முடிகிற அந்த என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். இது வந்து மார்க்கெட் லெவலுக்கு நம்ம போகணும்னு அவசியமே இல்லை, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணணும் நமக்கு அவசியமே இல்லை. நார்மலாக என்னோட ஷேர், அதாவது நான் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னா யாருன்னா மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ், அப்புறம் அண்டர் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா HDFC பேங்க், ICICI பேங்க். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க மீட் பண்ணி அவங்க வந்து ப்ராப்பராக ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி நாங்கள் வந்து இதான் பண்ண போகிறோம், இந்த ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம், ஃபியூச்சரில் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அவங்க வந்து டைரக்ட் அப்ரோச் இன்வெஸ்டர்கிட்ட போய் டைரக்ட் அப்ரோச் பண்ணிடுவாங்க. அதாவது பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர் ஸோ அப்படி சொல்லுவாங்க. அவர் டேரெக்டாக வந்து ஒரு பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர் தேடி என்னோட வந்து ஐடியா தான், ஸோ நான் ஃப்யூச்சரில் வந்து இது இப்படி தான் இருக்க போகுது, இந்த பிஸ்னஸ் வந்து இப்படி தான் ரன் ஆகும் சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி டேரெக்ட் அப்ரோச் தான். ஸோ அப்படி பண்ணிவிட்டு ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ், ஸோ த்ரூ அவுட் ஐபிஓ ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ், ஒரு ஷேரோட விலை ₹50 ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஷேரோட ₹50 சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வச்சுட்டு மூவ் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஆஃபரிங். ஸோ நீங்கள் இதுவே வந்துட்டு இந்த ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் ஆஃபரிங் வந்து முன்னாடி உள்ள அப்ரோச் முன்னாடி ஓல்டன் டேஸ்லேருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஷேர் மார்க்கெட் எவ்வளோக்கு போகணும் அவசியம் இல்லை.
நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு இருக்கேன் வச்சுக்கோங்களேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வெல்த்தான ஆள், அவனும் ஒரு இன்வெஸ்டர் மாதிரி ஒரு பணம் போட போகிறான் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டை மீட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி, ஏன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ராப்பர் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அவனுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இவங்க மூலமாக அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஸோ அப்புறம் வந்து அவனும் ஒரு பொட்டன்ஷியல் இன்வெஸ்டராக ஆக்குறது தான் என்னோடய வேலையாக இருக்கும். இது ஒரு டேரக்ட் அப்ரோச். ஸோ அவன்கிட்ட போய் நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன், ஸோ வந்து இப்போ இது வந்து இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்க போகுது, ஃபியூச்சரில் எப்படிலாம் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவன்கிட்ட வந்து ஒரு இன்வெஸ்டிங் மூலமாக எப்படின்னா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் வழியாக மூவ் ஆகி அவன்கிட்ட பேசி, ஸோ வந்து அவரை வந்து பொட்டன்ஷியல் இன்வெஸ்டராக ஆக்குறது தான் ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் ஆஃபரிங்கோட ஒரு பெஸ்ட்டு ஒரு காமனான எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதெல்லாம் ஓல்டன் முன்னாடி வந்து அப்படி பேசிக் அப்ரோச் தான் அது. ஸோ இதுவே நீங்கள் வந்து புக் பில்டிங் ஆஃபரிங்கில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது மோர் தென் ஒரு டைனமிக் அப்ரோச். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது சிம்பிள் அப்ரோச், அது பேசிக் அப்ரோச். இது வந்து கொஞ்சம் டைனமிக்காக இருக்கும். நீ ஷேர் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு நார்மல் ஐபிஓ ப்ராசஸ் தான். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸை மீட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் டாக்குமெண்ட் அவங்க ரெடி பண்ணி ஒரு செபி கிட்ட கொடுத்து அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க, செபி கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த செபி என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஓகே இந்த டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ஏலம் மாதிரி விடுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இன்வெஸ்டர்கிட்ட வந்து விளம்பரம் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் ஓகே இந்த கம்பெனி அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு இந்த தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அந்த இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஸோ வந்து என்னோட ஏலம் வந்து இதுதான் ஒரு பிட் பண்ணுவாங்க. என்னோடய ஷேரு நான் வந்து இந்த ஷேரை வந்து 100 ரூபாய்க்கு வாங்க போகிறேன் சொல்லிட்டு சில பேர் வந்து ஏலம் விடுவாங்க. 100 இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் 150 ரூபாய்க்கு வாங்கிறேன், 100 இன்வெஸ்டர் வந்து 80 ரூபாய்க்கு வாங்கிறேன் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பிட்டிங் பீரியட் சொல்லுவாங்க. ஸோ இந்த பீரியட் வரைக்கும் அப்ளிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்வெஸ்டர் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், இன்னொரு ஷேர் வந்து இவ்வளோ விலைக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட அமௌண்ட் 80, 100 ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கும். இது அப்படின்னா அந்த சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது மூலமாக அந்த கம்பெனி ஓனர் இருக்காங்களே அவங்க வந்து ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திப்பாங்கன்னா, இன்வெஸ்டர் வந்து எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெஷர் பண்ணிக்கலாம். இன்வெஸ்டர் வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கம்பெனியை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் மூலமாக, அந்த பிட்டிங் அப்ளிகேஷன் மூலமாக வந்துட்டு மெஷர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த பிட்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஸோ அனலைஸ் பண்ணுவாங்க, எப்படி எந்த மாதிரி ப்ரைஸ்லாம் வந்துருக்கு சொன்னாங்க. ஸோ அஸ் பர் த சப்ளை அண்ட் டிமாண்ட் கண்டிஷன், இந்த மார்க்கெட்டிங் கண்டிஷன் படி ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஓகே இந்த ஷேர் அதோட ஃபேஸ் வேல்யூ கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா வச்சுக்கோங்களேன். பட் வந்து இவங்க வந்து மார்க்கெட் கண்டிஷன் படி எல்லாம் பார்த்து எடுத்து ஒரு ஷேர் அளவில் 100 ரூபா ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் ஆஃபரிங். அதாவது ஃபஸ்ட் டைப்பில் அப்படி இருக்காது, இனிஷியலாகவே ஃபிக்ஸ்டு தான். ஒரு ஷேர் அளவில் 100 ரூபா. அப்புறம் கண்டிப்பாக அது ஃபுல்லாகவே த்ரூ அவுட் ஐபிஓ ப்ராசஸ் ஃபுல்லாகவே. ஏன்னா நார்மலாக வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் என்னென்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ப்ராசஸ் ஒரு கொஞ்ச நாள் அந்த ஐபிஓனா அந்த ஐபிஓக்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 மந்த் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 1 மந்த் வந்து அந்த ப்ராசஸ் அதே ஐபிஓ தான் ப்ரைமரி மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு அந்த ப்ரைமரி மார்க்கெட்லேருந்து மூவ் ஆகி செகண்டரி மார்க்கெட் போகும். செகண்டரி மார்க்கெட் லிஸ்ட் ஆகிற ப்ரைஸ் தான் நம்ம பார்க்குற என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் ப்ரைஸ். ப்ரைமரி மார்க்கெட்டில் வந்து வேறு, இனிஷியலாக பண்ணுறது வேறு. ஸோ அந்த ஐபிஓ ப்ராசஸில் முடிஞ்ச அப்புறம் தான் அந்த ஒரு ப்ரைஸ் வந்து ஓரளவு ஸ்டேபிளான அப்புறம் தான் அந்த செகண்டரி மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஷேர் நம்ம பார்க்குறோம்ல என்எஸ்சி பிஎஸ்சினா செகண்டரி மார்க்கெட் தான். ஓகேவா? ஸோ இப்படி வந்து அந்த அந்த இன்வெஸ்டர் வந்து ஏலங்கள்லாம் விட்ட பிறகு அந்த இஷ்யூர், அந்த கம்பெனியோட ஓனர் வந்து அந்த ஸ்டாக்லாம் வெரிஃபை பண்ணி ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக வெரிஃபை பண்ணி ஓகே இந்த ஷேரோட விலை வந்து ஆனால் ஃபேஸ் வேல்யூ நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். 10 to 15 rupees வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ வந்து அவங்களோட ஷேரோட விலை வந்து 100 rupees வந்து ஒரு பல்க் குவான்டிட்டி வந்து அந்த பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர் வாங்கிட்டு பணத்தை கொடுத்துருவாங்க. இனிஷியலாக வந்து இப்படி தான் நடக்கும். இதில் புக் பில்டிங் ஆஃபரிங்கில். ஓகேவா? ஃபிக்ஸ் ப்ரைஸ் ஆஃபரிங்னா டேரெக்டாக என்னோடய ப்ரைஸ் வந்து இதான் சொல்லிட்டு த்ரூ அவுட்டாக ஃபுல்லாகவே இருக்கும். பட் இதுக்கு வந்து புக் பில்டிங் ஆஃபரில் ஒரு ஏலம் மாதிரி விட்டு அந்த ஏலம் மூலமாக இன்வெஸ்டர் வந்து எப்படிலாம் நம்ம கம்பெனியை பார்க்குறேன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அப்புறம் சப்ளை அண்ட் டிமாண்ட் மார்க்கெட்டிங் கண்டிஷன் படி ஒரு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து புக் பில்டிங் ஆஃபரிங். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐபிஓ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படி பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃபேஸ் அப்படி சொல்லுவாங்க, இனிஷியல் ஃபேஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த இனிஷியல் ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணுவாங்க. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ், HDFC, அப்புறம் வந்து ஐசிசி பேங்க், இந்த மாதிரி ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் தேடி கண்டுபிடிச்சு அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் வந்து லீகலாக வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிப்பாங்க. அப்புறம் வந்து DRHP ஃபில்லிங் சொல்லுவாங்க. ஸோ DRHP அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, டிராஃப்ட் ரெட்
ஹெர்ரிங் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ இது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட். அதாவது அந்த டிஆர்ஹெச்பி அப்படின்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட். எதை பற்றின ரிப்போர்ட்னா அந்த கம்பெனி பற்றின மொத்த ரிப்போர்ட்டும் இருக்கும். இது வந்து அவங்க ஃபில் பண்ணி அந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக ஃபில் பண்ணி செபிக்கு வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு டிஆர்ஹெச்பி ஃபில்லிங் சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு சூஸ் பண்ணும், என்எஸ்சி ஆர் பிஎஸ்சி. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எது யூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணுவோம், என்எஸ்சி ஆர் பிஎஸ்சியை சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்புறம் வந்துட்டு இன்வெஸ்டர் வந்து தேடணும். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர், ஒரு பல்க் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு இன்வெஸ்டர் வந்து அவங்க தேடுவாங்க. அப்புறம் வந்து இந்த புக் பில்டிங் ஆஃபரில் சொன்ன மாதிரி பில்டிங் ப்ராசஸ் அதெல்லாம் நடக்கும். ஸோ நான் இப்போ அந்த இன்வெஸ்டர் வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனாக அப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. என்னோடய விலைக்கு இதாக ஏலம் விட்றேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அப்படி பில்டிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் கண்டிஷன் படி ஒரு ஃபேஸ் வேல்யூட கொஞ்சம் அதிகமாக வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் போஸ்ட் ஐபிஓ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போஸ்ட் ஐபிஓ ரிப்போர்ட் மூலமாக என்னென்னா ஸோ அப்புறம் வந்து ஒரு ப்ரைமரி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிடுச்சு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் வந்து எப்படி மூவ் ஆகுது சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் சரி அந்த வந்து அந்த கம்பெனியோட வெப்சைட்லையும் சரி அவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து லாக்அப் பீரியட் சொல்லிட்டு ஒரு பீரியட் இருக்குது. ஸோ அந்த லாக்அப் பீரியட் என்ன ஆகுனா அந்த கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த இன்வெஸ்டர், அதாவது பொட்டன்ஷியல் இன்வெஸ்டரும் சரி அந்த ஓனரும் சரி அந்த ஷேரை விற்கவோ வாங்கவோ பண்ணவே மாட்டாங்க. ஸோ அப்படி பண்ணாதனால அந்த ப்ரைஸ் வந்து ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் படி மூவ் ஆகாமல் அப்படி ஸ்டேபிளாகவே இருந்தே இருக்கும். ஸோ இது மூலமாக வந்து மக்களுக்கு என்ன தெரியும்னா ஓகே ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது போல சொல்லிட்டு ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மக்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த குறிப்பிட்ட பீரியட் படி அது மார்க்கெட் வந்து அவங்க அந்த இன்வெஸ்டரும் சரி அந்த ஓனரும் சரி அவர் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாதனால இந்த ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக அப்படி இருக்கும். ஸோ ஆஃப்டர் அந்த லாக்அப் பீரியட் அப்புறம் வந்து நார்மலாக வந்து ப்ரைஸஸ் வந்து சப்ளை டிமாண்ட் படி மூவ் ஆயிரும். ஸோ அப்புறம் வந்து சில ப்ராசஸ் அது இப்போ ஒரு கண்டிஷன் படி இந்த கண்டிஷனுக்கு இந்த சீசனுக்கு எப்படி இருக்கும் அடுத்த சீசனுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மாறுபட்டு ஒரு ஸ்டேபிளைஸாக அப்படி ஒரு நல்ல கம்பெனியாக ஒரு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஐபிஓ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியலாக வந்து ஐபிஓ ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேபிள் ஆன அப்புறம் தான் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த செகண்டரி மார்க்கெட் லிஸ்ட்டாக தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்லாம் வாங்குவாங்க. அதாவது என்எஸ்சி பிஎஸ்சி ஸோ அவங்களாம் அதில் அங்கே போய் லிஸ்ட் ஆகுமா. ஸோ லிஸ்ட் ஆன அப்புறம் தான் ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்லாம் வாங்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஐபிஓ ப்ராசஸ். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு ஐபிஓ வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஐபிஓட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அட்வான்டேஜ் என்னெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி ஒரு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்டிங்கே ஒரு கம்பெனி வந்து பார்த்து அவங்க அனலைஸ் பண்ணி போகிறனால ஒரு இன்வெஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி சொல்லலாம். ஸோ ரெண்டாவது வந்து பொட்டன்ஷியலாக ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கே வந்து எல்லா கம்பெனியும் வந்து ஒரு ஃபர்தராக நல்ல மூவ் இருக்கும் தான் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா எதிர்பார்க்கலாம். அப்புறம் வந்து ஒரு மார்க்கெட் விசிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த புக் பில்டிங் ஆஃபரிங் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிறனால மக்கள் பார்வைக்கு ஒரு விசிபிள் கிடைக்கும். ஓகே செபி மூலமாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஹோப் வரும். ஓகே இப்படி ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வழியாக இருக்கும். ஸோ இது ஒரு 3 முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக நீ ஷேர் மார்க்கெட் எப்படி எடுத்தனாலே ரிஸ்க்கான ஒரு பிஸ்னஸ் தான். ஏன்னா வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு இனிஷியலாக ஒரு கம்பெனி வந்து என்னதான் ஒரு நல்ல மூவ்மெண்ட்டோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணாலுமே கரெக்டாக அது கண்டினியூஸாக தொடரணும் அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் பண்ணுற ப்ராசஸ் தான் இருக்குது. ஸோ இப்படி வந்து இந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ரிஸ்க்கும் இருக்குது. சடனாக வந்து இந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை கிராஜுவலாக அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு நல்லா பீக் லெவலில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் ஒரு ஐபிஓவும் நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ரிஸ்க் கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஷேர் மார்க்கெட்னாலே கண்டிப்பாக ரிஸ்க் தான். ஒரு நல்ல கம்பெனி ஒரு பல வருஷம் ஓடின கம்பெனியை டக்குன்னு ஒரு சின்ன சப்ளை டிமாண்ட்னாலேயோ இப்போ வந்து சடனாக வந்து என்விரான்மெண்ட்டு மார்க்கெட் கண்டிஷனாலேயோ டவுன் ஆகுது. ஸோ புது கம்பெனினா ஸோ வந்து ஒரு பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்த்தாலுமே அதே சமயம் ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ அப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாக்அப் பீரியட். ஸோ இந்த லாக்அப் பீரியடில் வந்து எந்தவித மூவ்மெண்ட், அதாவது இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்தவித மூவ்மெண்ட்டும் இந்த பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர், அதாவது இந்த பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் வந்து ஓனர்ஸ் வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் பண்ணாதனால அந்த ப்ரைஸ் வந்து அப்படி ஸ்டேபிளாகவே இருக்கனால ஸோ கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ சப்ளை டிமாண்ட் வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கனால மக்கள் பார்வைக்கு வந்து சரி ஓகே ஸ்டேபிளாக தான் இருக்குது சொல்லிட்டு நம்பி போடுவாங்க. ஸோ அப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆனால் பரவாயில்ல, பட் வந்து அதுக்கப்புறம்
சடனாக வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா ஸோ வந்து கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஸ்டேபிள் அந்த லாக்அப் பீரியட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். பட் வந்து நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட் படி மூவ் ஆனால் மட்டும் தான் நம்ம வந்து ஓகே எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டடி பண்ணலாம். பட் ஸ்டேபிளாகவே இருக்கும்போது வந்து நாளைக்கு எப்படி கீழே இருக்குமா மேலே இருக்குமா சொல்லிட்டு ஒரு கரெக்டாக வந்து கணிக்க முடியாது. இது ஒரு ட்ராபேக். ஸோ அப்புறம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா வந்து புது கம்பெனி இல்லையா. இப்போ நீங்கள் வந்து திடீர்னு ஒரு ரிலையன்ஸில் போட போகிறீங்க, இல்லைனா பிஎஸ்என்எல், அப்புறம் டாட்டா அதெல்லாம் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் 2000 கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ அப்படின்னு டவுட் இருந்தால் போன வருஷம் பார்ப்பீங்க, அதுக்கு முந்தின வருஷம் பார்ப்பீங்க, அதுக்கு முந்தின வருஷம் பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் 10 வருஷம்னாலும் பார்க்கலாம். ஸோ அதாவது 2014 எப்படி இருக்குது அப்படி முதல்ல நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு கூட கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃபர்தராக அடுத்த வருஷமும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புன்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வரும். பட் இந்த கம்பெனி நீங்கள் எடுத்துக்கும் போது புது கம்பெனியில் ஹிஸ்டாரிக் டேட்டா கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட். அதாவது நல்ல இன்வெஸ்டர், ஒரு ஃபார்மல் இன்வெஸ்டர் அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக் டேட்டா அனலைஸ் பண்ண முடியாதனால புதுசாக ஓகே இந்த டிஆர்ஹெச்பி மட்டும்தான் நம்பி அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு ஓகே இதுதான் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு அப்படி தான் பார்த்து போட முடியும். ஸோ ஹிஸ்டாரிக் அதாவது ஹிஸ்டாரிக் டேட்டா இல்லாதனால இது வந்து ஒரு ட்ராபேக்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஐபிஓனா என்னென்னு பார்த்தோம். அப்புறம் வந்து ஐபிஓட டைப்ஸ் பார்த்தோம், ஐபிஓட ஒர்க்கிங் ஜென்ரலாக பார்த்தோம், ஜென்ரலாக ஒர்க்கிங் எப்படி வந்து இந்த ப்ராசஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம். ஸோ வந்து இந்த ஐபிஓனா என்னன்னு சொல்லி ஒரு ஜென்ரலாக உங்களுக்கு ஐடியா கிடச்சுன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஃபினான்ஷியல் டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.